அனைவருக்கும் வணக்கம். திருமண தடை நீங்குவதற்காக நீங்கள் பல கோவில்கள் போயிருக்கலாம், பல யாகங்கள் செய்திருக்கலாம், பல பூஜைகள் செய்திருக்கலாம், அல்லது பல தானங்கள் செய்திருக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கலாம். காளஹஸ்தி போயிருக்கலாம், திருப்பாம்பரம் போயிருக்கலாம், திருநாகேஸ்வரம் போயிருக்கலாம், அல்லது திருமணஞ்சேரி போயிருக்கலாம். அத்தனை கோவில்களுக்கும் சென்றும் இன்னும் கூட திருமணம் ஆகாமல் காத்திருக்கிறீர்களா? இனிமே நம் கோவில்களுக்கு போகலாமா வேண்டாமா, இனி பரிகாரமே வேஸ்ட் என்ற நிலைமைக்கு வந்து விட்டீர்களா? அப்படி என்றால் இந்த கோவில் உங்களுக்குத்தான். இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று பரிகாரம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக 100% நாள் நட்சத்திரம் என்று பார்க்காமல் உறுதியாக திருமணம் கைகூடும். அதே போல சிலருக்கு ஜாதக ரீதியாக நாகதோஷம் இருக்கலாம், சர்பதோஷம் இருக்கலாம், காலசர்பதோஷம் இருக்கலாம், செவ்வாய் தோஷம் இருக்கலாம், புணர்ப்பு தோஷம் இருக்கலாம், கலத்திர தோஷம் இருக்கலாம். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு கேது என எந்த தோஷமாக இருந்தாலும் அது உடனடியாக நிவர்த்தி பெறும் சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது. சிலருக்கு ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் வரன் மட்டும் அமையாது. அது போன்ற உள்ளவர்களுக்கு இந்த கோவில் மிக சிறப்பாக வேலை செய்யும். ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, ஆனால் வரன் அமையவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். வரன் உங்களுக்கு வரிசையாக நிற்பார்கள். அவ்வளோ சக்தி படைத்த கோவிலாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறை சென்று இங்கு நடக்கக்கூடிய திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொண்டு திருமாங்கல்ய பூஜை செய்தால் நிச்சயமாக 100% திருமணம் உறுதி. பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி வந்திருந்தோம். திருமண தடை நீங்கள் மாதிரி அவளுக்கு உடனே பரிகாரம் செஞ்சால் ஒரு 15 நாள்லேயே பாப்பாளுக்கு உறுதியாயிடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இது திருப்தியாக இருக்குது. இந்த திருமாங்கல்ய பூஜை செய்வதற்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு. இது வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டுமே இந்த கோவிலில் திருமாங்கல்ய பூஜை நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தாலோ, வெளிநாட்டில் இருந்தாலோ, வெளி மாவட்டத்தில் இருந்தாலோ எங்களால் நேரில் சென்று அந்த பூஜை செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தால் குருக்களே அந்த பூஜைகளை செய்து உங்களுக்கு தெளிவாக அவர்களே செய்து உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் பிரசாதத்தை. எனவே நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் கூட ஆன்லைன் வழியாக கூட நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும் என்ற அனைத்து முகவரையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் தெரியும். வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும். அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணி வரை தான் கோவில் திறந்திருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் ஒரு திருமாங்கல்ய பூஜை நடைபெறுகிறது. திருமாங்கல்ய பூஜை என்றால் தங்கத்தால் செய்த மாங்கல்யம் கிடையாது. சாதாரணமாக ஒரு விரலி மஞ்சளை வைத்துத்தான் செய்கிறார்கள். அதாவது தாலி கயிறு, தாலி சரடு என்று சொல்வார்கள். அதுபோல அந்த மஞ்சள் கயிறை வச்சு தான் ஒரு திருமாங்கல்ய பூஜை நடக்கிறது. இந்த திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு. அதே போல் கட்டணம் எவ்வளவு என்று தெரிந்து கொள்வதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் குருக்களுக்கு வணக்கம் என்று ஒரு தகவல் சொல்லுங்கள். சொன்னாலே போதும், அவர்களுக்கு பூஜை செலவு அதே போல திருமாங்கல்யத்துக்கான கட்டணம் எவ்வளோ என்பதை அவர்கள் தெளிவாக உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து விடுவார்கள். நீங்கள் ஃபோன் செய்து பேசுவதற்கு வேலையே இல்லை. கட்டணம் எவ்வளவு என்று தெரிய வேண்டும், அதே போல் பூஜை பொருள் என்னவென்று தெரிய வேண்டும், அதை அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். மற்றபடி நேரில் செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக முன்பதிவு மிக 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 அவசியம். புதன்கிழமை காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் நீங்கள் ஃபோன் செய்து முன்பதிவு செய்து விட்டுத்தான் அந்த கோவிலுக்கு போக வேண்டும். ஏன் முன்பதிவு செய்ய வேண்டும், எதற்காக முன்பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் அனைத்தும் வாங்கி கொண்டு புதன், வியாழன், வெள்ளி ஒரு 3 நாட்கள் மிக ஆச்சாரமான பூஜைகளை செய்து தயாராக தீர்த்தம் வைத்திருப்பார்கள். அதன் பின்பு நீங்கள் வெள்ளிக்கிழமை போகும்போது உங்களை அமர வைத்து ஒரு மணி நேரம் வரை உங்கள் கையாலே வேத மந்திரங்களை சொல்ல சொல்லி, அர்ச்சனைகளை செய்ய சொல்லி, உங்கள் கைகளாலே அந்த பரிகாரங்களை செய்ய சொல்லி ஒரு மணி நேரம் வரை அந்த பூஜை நடக்கும். சனி தோஷம், புணர்ப்பு தோஷம், அஷ்டம குரு, அர்த்தாஷ்டம குரு, பிரம்மஹத்தி தோஷம், தாரா தோஷம், முன்ஜென்ம தோஷம், அணுஜென்ம தோஷம். அந்த பூஜையின் முடிவில் மிக சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் போடுவார்கள். அந்த தீர்த்தம் மிக சாதாரணமான தீர்த்தம் அல்ல, சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்த்தமாகும். அந்த பூஜையின் முடிவில் உங்கள் மீது அந்த தீர்த்தம் தெளித்தாலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். தடைகள் உடையும், தாமதங்கள் விலகும். நாகதோஷம், சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், புணர்ப்பு தோஷம், கலத்திர தோஷம், தாரா தோஷம், திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி அடையும். வரன் அமையாமல் போவது, தள்ளி போவது, தடை ஏற்படுவது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நீக்கும் சக்தி அதற்கு உண்டு. சார், நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். எங்கள் ஆன்ட்டி ரெஃபர் பண்ணாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பூஜை நல்லா பண்ணிட்டாங்க சார்.
இந்த கோவிலை பொறுத்தவரை வடது காதில் ஒரு மண் பிரசாதம் பூசப்படுகிறது. அந்த மண் பிரசாதம் உலகத்தில் எந்த கோவிலும் பூசப்படுவதில்லை. ஏனென்றால் இந்த கோவில் மண்ணாகத்தான் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு தரை இல்லை, கோபுரம் இல்லை, டைல்ஸ் இல்லை, எந்த விதமான ஒரு ஆடம்பரமான கோவில் இல்லை. இந்த கோவில் விஐபி தரிசனமே கிடையாது. விஐபிகளுக்கு எந்த ஒரு தரிசனம் இல்லை. அனைவரும் மண்ணில் அமர்ந்து தான், சாதாரணமாக மண் தான் இந்த கோவில். அதில் தான் அனைத்து பரிகாரம் நடைபெறுகிறது, அனைத்து வழிபாடும் நடக்கிறது. இந்த கோவிலை பொறுத்தவரை யாரும் சாமி கும்பிட்டு வருவதற்கு செல்வதை நான் இதுவரை பார்த்தே இல்லை. இது முழுக்க முழுக்க பரிகார ஸ்தலம் என்பதால் பரிகாரத்துக்காக மட்டுமே போகிறார்கள். வேறு யாரும் அங்கே பரிகாரத்தை தாண்டி வேறு யாரும் போவதில்லை. பரிகாரம் செய்வர்கள் மட்டும் போக வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை நீங்கள் ஃபோன் செய்து நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம் என்று முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு என்றால் என்ன? நேரில் போக வேண்டுமா? ஃபோனில் பேசினால் போதும் என்றால் ஃபோனில் பேசினால் போதும். உங்கள் ஃபோனை எடுத்து, ஐயா நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம், எங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுங்கள் என்றால் அவர்கள் டோக்கன் நம்பர் கொடுத்து விடுவார்கள். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை அவர்கள் சொல்லும் நேரத்துக்கு போனால் போதும். நீங்கள் காலை 5 மணிக்கோ 4 மணிக்கோ 3 மணிக்கோ எழுந்து அடித்து பிடித்து போக வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்பது புதன்கிழமை நீங்கள் முன்பதிவு செய்யும்போது தெளிவாக அவர்கள் சொல்வார்கள். அதே போல் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்ற வழியும் போக்குவரத்து ரூட்டும் உங்களுக்கு அவர் தெளிவாக சொல்வார்கள். எனவே முன்பதிவு செய்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். முன்பதிவு செய்வதற்கு எந்த கட்டணமும் இல்லை. குருக்களுக்கு கொடுக்கிற தட்சணையோ பரிகாரத்துக்கான கட்டணமோ நேரில் சென்று கொடுத்தால் போதும். முன்பதிவு செய்யும்போது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்பதிவு என்பது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு தொலைபேசி வழியாக கோவிலுக்கு வருகிறோம் என்று சொல்வது தான் தகவலாகும். ஆனால் முன்பதிவு செய்துவிட்டு போகாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாகும். ஏனென்றால் புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் அந்த பூஜை செய்து தயாராக வைத்திருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை போகாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை மீண்டும் அந்த கோவிலுக்கு உங்களால் போகவே முடியாது. அதே போல் தயாராக வைத்திருந்த தீர்த்தம் அனைத்தையும் அவர்கள் உங்களுக்கு ஓடும் நீரில் விட்டுவிடுவார்கள். அப்படி ஓடும் நீரில் விட்டுவிட்டால் அது ஒரு தெய்வ குற்றமாக மாறும். அதே போல் மீண்டும் அந்த கோயில் உங்களால் உயிரோடு இருக்கும் வரை போக முடியாது. எனவே தயவுசெய்து முன்பதிவு செய்வதற்கு முன்பு யோசனை செய்து உங்களால் முடியும் என்றால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள். இல்லை சொல்லாமல் கூட விட்டுவிடுங்கள், தப்பில்லை. அதே போல் இந்த மாங்கல்ய பூஜை என்பது மிக மிக சக்தி வாய்ந்தாகும். இது அவ்வளோ சாதாரணமான ஒரு திருமாங்கல்ய பூஜை அல்ல. எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, உலகத்தில் எல்லா கோயிலுக்கும் போய்விட்டோம் சார், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போய்விட்டோம், எல்லா பரிகாரம் செய்து விட்டோம், எல்லா சாப நிவர்த்தியும் செய்து விட்டோம், நாங்கள் செய்யாத ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எங்கள் திருமணம் நடக்கவில்லை, இன்னும் நாங்கள் காத்திருக்கோம் என்றால் இந்த கோவில் நடக்கும் திருமாங்கல்ய பூஜை அதை உங்களுக்கு சரி செய்து கொடுத்துவிடும். விதி இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமணம் உறுதி, நீங்கள் நடக்கப் போகிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் என்றால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் தெரியும். அதே போல் இந்த கோவில் தெரியும், இந்த அம்மன் தெரியும். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இந்த கோவில் மகிமையாகும். எனக்கு தெரிந்தவரை நான் ஒரு ஜோதிடராக இருந்து தொடர்ந்து இந்த கோவிலுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறேன். இந்த வருடத்தில் மட்டுமே சுமார் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நான் அனுப்பி உறுதியாக இருக்கிறது. யார் இந்த பூஜையை செய்யலாம்? திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ இந்த பூஜையை செய்யலாம். ஒருவேளை அவர்களால் வர முடியவில்லை, நாங்கள் பெற்றோர்கள் இருக்கிறோம், அதாவது அந்த திருமணம் ஆகாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்பா அம்மா இந்த பூஜை செய்யலாம் என்றால் கண்டிப்பாக பூஜை செய்யலாம். அவர்களது உறவினர்கள் யாராவது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ உண்மையாக சாமியிடம் பக்தியோடு பூஜை செய்யும் நபராக இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து இந்த பூஜையை செய்யலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் எப்போதுமே நித்திய திருமங்கல்ய பூஜை உண்டு. வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் கோவில் திறக்கப்பட மாட்டாது. மற்றபடி வெள்ளிக்கிழமை தவிர வேறு நாளில் கோவில் கண்டிப்பாக கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் 100% வெள்ளிக்கிழமை நாளில் பூஜைக்கு செல்லலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை புறப்படும் ஒரு கிருத்திகையாக இருக்கிறது என்றால் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமியாக இருந்தால் அவசியம் இல்லை, நவமியாக இருந்தால் அவசியம் இல்லை, அமாவாசை, பௌர்ணமி எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் போவதே ஒரு பரிகாரத்துக்கு தான் போகிறீர்கள். அதனால் 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த அம்மனை பொறுத்தவரை ராவு காலம், யமகண்டம், கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், கத்திரி என எந்த கணக்குமே அம்மன் பார்ப்பதில்லை. இந்த அம்மனிடம் நாளோ நேரமோ நட்சத்திரமோ எடுபடாது. இந்த அம்மனை பொறுத்தவரை நீங்கள் எப்போது வந்தாலும் உங்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்வதுதான் இந்த அம்மன் கடமையாகும். அந்த அம்மன் தயாராக இருக்கிறார். நீங்கள் 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக போகலாம், நம்பி போகலாம்.
இந்த கோவிலில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால் 3 தல விருட்சம் இருக்கிறது. இந்த தல விருட்சம் 3மே 3 முடிகள் போட்டது போல இருக்கிறது. இந்த கோவிலில் 3 விருட்ச மரமும் ஒரு 3 முடியாக இருப்பது தான் முடியாத திருமணத்தை இந்த கோவில் முடித்து வைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வணங்க ஆரம்பித்து விட்டால், அதாவது இந்த பரிகாரத்துக்கு சென்றால் அந்த கோவில் எல்லை தொடும்போது, அதாவது அந்த கோவிலுக்கு அருகில் சென்று விட்டால் நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது. அதுதான் மிக முக்கியமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தாரை தவிர வேறு நபரிடம் பேசக்கூடாது. அதுவும் பூஜை முடிவு வரை ஒரு மணி நேரம் வரை முடிந்த அளவுக்கு ஒரு மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இது மிக 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 முக்கியமாகும். உங்கள் குடும்பத்தாரை தவிர வேறு யாரிடமும் எதுக்காகவும் பேசக்கூடாது. அப்படித்தான் இந்த பூஜை, அதாவது ஒரு மௌன விரத பூஜை என்று இதை வைத்துக் கொள்ளலாம். மிக மிக முக்கியமாக யாரிடம் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி யாரிடம் நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊர், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் என்று பேசினால் அந்த பூஜை பிரயோஜனம் இல்லை. அது அம்மனுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அம்மன் மௌன விரதத்தை மட்டும்தான் விரும்புகிறார். எனவே தயவுசெய்து அதை பார்த்து கொள்ளுங்கள். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது அதை பற்றி நாம் பார்த்து விடுவோம். இந்த கோவில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர எல்லையிலிருந்து தருமபுரி செல்லும் சாலை 7வது கிலோமீட்டர் பள்ளிப்பட்டு என்ற இடத்தில் இந்த கோவில் இருக்கிறது. இந்த திருப்பத்தூர் எந்த திருப்பத்தூர் என்று நீங்கள் கேட்டால் இது மானாமதுரை திருப்பத்தூர் கிடையாது. இது வேலூர், பழைய வேலூர் மாவட்டமாக இருக்கிறது. தற்போது திருப்பத்தூர் மாவட்டமாக மாறிவிட்டது. சென்னை மார்க்கமாக இருந்து நீங்கள் வருவதாக இருந்தால் சென்னையிலிருந்து வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் வந்து அடையலாம். திருப்பத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 5 நிமிடத்தில் கோவிலுக்கு வந்துவிடலாம். தேசிய நெடுஞ்சாலையில் இருப்பதால் நீங்கள் மெயின் ரோட்டிலிருந்து இறங்கி அப்படி திரும்பி பார்த்தால் கோவில் தெரியும். அவ்வளோதான், எங்கேயும் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரி, விழுப்புரம் பகுதியில் வருவதாக இருந்தால் திருவண்ணாமலை பிரதானமாக நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவண்ணாமலையிலேருந்து 85 கிலோமீட்டர் தான். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் தாராளமாக திருப்பத்தூர் வந்து சேர்ந்து விடலாம். திருப்பத்தூர்லேருந்து அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் கோயிலுக்கு வந்து விடலாம். அதே போல் மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி அல்லது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி, சேலம் தான் உங்களுக்கு பிரதானமாகும். நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் சேலம் வந்து விடுங்கள். சேலத்திலிருந்து 110 கிலோமீட்டர் ஆகும் இந்த கோவில். சேலத்திலிருந்து நீங்கள் திருப்பத்தூர் வர வேண்டும். திருப்பத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 5 நிமிடத்தில் இந்த கோவிலுக்கு வந்து விடலாம். இந்த கோவில் நேரடியாக ஆட்டோ வசதி நிறைய இருக்கிறது. 5 நிமிடத்தில் வந்து விடலாம். சரி, அதே போல் ரயில் மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் ஜோலார்பேட்டை ஜங்ஷன், இதுதான் பிரதான ரயில் நிலையமாகும். ஜோலார்பேட்டைக்கும் திருப்பத்தூருக்கும் ஒரு 5 நிமிடம் தான், அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு 5 நிமிடத்தில் ஜோலார்பேட்டை டு திருப்பத்தூர் வந்து விடலாம். திருப்பத்தூர் டு கோவிலுக்கு ஒரு 5 நிமிடத்தில் வந்து விடலாம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் திருப்பத்தூரில் ரயில் நிலையம் இருக்கிறது. திருப்பத்தூர் நின்றாலும் நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம். இதை பார்த்து வந்து விடுங்கள். அதே போல் நீங்கள் முன்பதிவு செய்யும் போதே உங்களுக்கு தெளிவாக லொக்கேஷன்லாம் போட்டு விடுவார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாருங்கள், திருமண தடை நீங்கி வளமோடு வாழுங்கள். நன்றி.